அம்மா கூட சொன்னாங்க வளர்ச்சியை பற்றி, மதிப்பிற்குரிய அம்மா தமிழிசை அவர்கள். கடல்ல கொட்டின எண்ணெயை வாளிக்கு தள்ளி ஊத்துறது தான் மிகப்பெரிய வளர்ச்சி. இவர்கள் தான் சொல்கிறார்கள் அணு உலை பாதுகாப்பானது, ஹைட்ரோ கார்பன் ஒரு ஆபத்து வராது. நாங்க பூமிக்கு உள்ள போய் காற்றை மட்டும் எடுத்துட்டு அப்படியே வந்துருவோம். அவ்வளவு நல்லவர்கள். மீத்தோன் எரிகாற்று ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க பாட்டுக்கு மேல உழுது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க, நாங்க கீழே போய் காத்து எடுத்துட்டு வரோம். நீங்க பாட்டுக்கு நடந்து போங்க, கெண்டக்காலை மட்டும் வெட்டி எடுத்துட்டு நாங்க போயிருக்கோம். இது ஒரு திட்டம். இது ரொம்ப கவனமா செய்யணும். இந்த இருக்குல்ல இந்த அமைப்பு தொடச்சு தூர தள்ளிடணும். இதுக்குள்ள நீ வாழவே முடியாது. ஊழலை ஒழிக்கணும் என்பதற்கு முதல்ல இவர்களை எல்லாரையும் ஒழிக்கணும். அதான் ஒரே வழி. இந்த அமைப்பு தப்பு. நாங்க வந்திருக்கிறது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்காக அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்திருக்கோம். தண்ணீரை உறிஞ்சி விற்கலாம். எப்படி விற்கிறாங்க? இந்த பெரும் முதலாளிகள் ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கரை ஒத்திக்கு எடுத்து அப்படி குளத்தை வெட்டி ஏரியை வெட்டி நீரை தேக்கி அதை சுத்திகரிச்சு இல்ல, நிலத்தடி நீரை உறிஞ்சி 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 தாயின் மார்ல பால் குடிக்கலாம். இயற்கை யதார்த்தம். அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடுஞ்செயலை இந்த வர்த்தகம் செய்து கொண்டிருக்குது. கவனிச்சுக்க. நீ கடையில போய் அண்ணாச்சி கடையில அண்ணாச்சி கிண்லே குடு அக்வஃபனா குடுன்னு வாங்கி குடிக்கிற. சிட்டுக்குருவியும் காக்கையும் மானும் மயிலும் யானையும் இந்த நாயும் நரியும் இந்த கரடியும் புலியும் சிங்கமும் என்ன செய்யும் யோசிச்சு பாரு. அது செத்தா உனக்கு என்ன நினைக்கிற? அது செத்தா நீ செத்து போயிருவ. அதான் உண்மை. நீ புரிஞ்சுக்க. எல்லா மரமும் இல்ல. ஆலமரம் அரச மரம் 24 மணி நேரம் ஆக்சிஜன் தருது. ஒரு துளசி செடி 20 மணி நேரம் உயிர் காற்று மூச்சு காற்று ஆக்சிஜனை தருது. 4 மணி நேரம் ஓசோன் காற்றை தருது. துளசி வளர்க்கிறது பக்திக்கு இல்ல, புத்திக்கு. தெரிந்து கொண்டு வீடெல்லாம் வள. யானை செத்துருச்சு, காக்கை செத்துருச்சு, கொக்கு செத்துருச்சு, சிட்டுக்குருவி செத்துருச்சு. மைனா செத்துட்டா என்ன சீமான்? சிட்டுக்குருவி செத்துட்டா என்ன சீமான்? மலைகளில் இருந்துதான், காடுகளில் இருந்துதான், சோலை காடுகளில் இருந்துதான் அருவி. அந்த காடுகளை நட்டது நீயோ நானோ தம்ம தாத்தனோ பாட்டனோ எவனும் இல்ல. அவ்வளவும் பறவைகள் நட்ட மரங்கள்.